இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நான் அரைச்சி எப்படி இருக்குன்றதை இதை நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் திக்காக இருக்கு. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பொரிஞ்ச பின்னாடி தான் நீங்கள் போடணும். பூண்டு சட்னிக்கு பூண்டும் காஞ்ச மிளகாவும் அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சுண்டை 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுண்டாக வச்சுக்கிட்டாவே போதும். தோசைக்கு இட்லிக்கு செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இதை நான் அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். நான் பூண்டு சட்னி வச்சுருக்கேன்.